தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். இன்று 22/10/2025 புதன்கிழமை, சுவாதி நட்சத்திரம் இரவு 2 வரை, பிறகு விசாகம். இன்றைக்கு கந்தசஷ்டி ஆரம்பம். பொதுவாக முருகனுக்கு உகந்த நாட்கள். இந்த 6 நாட்களும் தொடர்ந்து விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபட்டால் வாழ்க்கையில் நாம் எதையெல்லாம் சாதிக்க வேண்டும் என்று நினைத்தோமோ அதை சாதிக்கலாம். பொதுவாகவே சுக்குக்கு மிஞ்சிய மருந்தும் இல்லை, சுப்பிரமணியருக்கு மிஞ்சிய தெய்வமும் இல்லை என்பார்கள். அப்படிப்பட்ட அந்த முருகப்பெருமானுக்கு எத்தனையோ பாடல்கள் உண்டு. அதிலே ஒரு பாடல், வரம் கேட்டு நிற்கின்ற பக்தருக்கு அருள் காட்ட மணிமுகம் 6 உண்டு, மண்டியிடும் பக்தர்களின் தலையெழுத்து அளிக்கின்ற மலர்பாதம் 2 உண்டு, உறங்காமல் விழித்திருந்து உதவுவதற்காக 2 உத்தமிகள் பக்கம் உண்டு, ஓம் என்ற பிரணவத்தோடு உனது திருநாமம் உரைத்தோர்க்கு இன்பம் உண்டு, கரங்கூப்பி தொழுவோர்கள் வளம் கண்டு நலம் கண்டு கவலையும் தீர்ந்ததுண்டு, காப்பாற்றும் வடிவேலை போய்பற்றுகின்றவர்கள் கனிவோடு வாழ்ந்ததுண்டு, பரங்குன்றில் மனம் கொண்ட பாவலா உனைப்போல பாரினில் யாருமுண்டோ, பஞ்சாமிர்தத்தினில் அஞ்சாமல் குளிக்கின்ற பழனிமலை தண்டபாணின்னு ஒரு பாட்டு. இது பஞ்சாமிரிய பிரியன் பாமாலையில இருக்கு. வரம் கேட்டு நிற்கின்ற பக்தருக்கு அருள்காட்ட மணிமுகம் 6 உண்டு. அவனுக்கு 6 முகம் இருப்பதனாலே எல்லா பக்கமும் பார்த்து எல்லாருக்கும் உதவி செய்வாரான். இந்த கந்தசஷ்டி தொடங்குதே சூரசம்ஹாரம் வர்ற வரைக்கும் முருகன் ஒரே பதவிதப்பா படபடப்பா இருப்பார். அதுலேயும் சக்திவேல் வாங்குவார். 27ஆம் தேதி அன்றைக்கு 6வது நாள் சஷ்டி விழா நடக்குது இல்லையா, அன்றைக்கு அவர் கொண்டாடுறதுக்கு முதல் நாள் சிக்கலிலே வேல் வாங்குவார். சிக்கலிலே வேல் வாங்கி செந்தூரில் சம செய்தவர்னு சொல்லுவாங்க. அப்படி தாயிடம் வேல் வாங்குகின்ற பொழுது முத்து முத்தாக வியர்வை அதிலே அவருடைய திருமேனியிலே வரும். விஞ்ஞானத்திற்கெல்லாம் புலப்படாத ஒரு உண்மை. ஆகையினாலே சிக்கல் இந்த ஊரில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் அங்கே மாலை நேரத்திலே வேல் வாங்கும் படலம் நடைபெறும். ஆயிரக்கணக்கான மக்கள் அங்கே கூடுவார்கள், லட்சக்கணக்கான மக்கள் பார்ப்பார்கள். பொதுவாக அந்த முருகப்பெருமான் வேல் வாங்குகிற பொழுது நமக்கு எப்படி ஒரு முக்கிய நிகழ்வுக்கு செல்கின்ற பொழுது படபடப்பு ஏற்படுகிறதோ அதுபோல முருகனுக்கும் இருக்குமாம். அந்த முகத்தில் வடிந்த வேர்வையெல்லாம் வலித்து அங்கே இருக்கக்கூடிய குருக்கள் அதை அப்படியே துணிகள் ஒத்தி எடுத்து சாராக பிழிந்து விடுவார். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான நாள். பொதுவாக 6 நாட்களிலும் முருகப்பெருமானை நாம் வழிபடலாம். ஆனால் வெற்றி கிழிப்பில் அவன் மிதக்கின்ற அந்த சஷ்டி முடிந்த பின்னாலே தான் நாம் நம்முடைய கோரிக்கைகளை சொல்ல வேண்டும். அதுவரை இது போன்ற முருகன் பாடல்களை, வருகை பதியங்களை எல்லாம் பாடலாம். அப்படி முருகன் புகழ் பாடுகின்ற முத்தான நாள் இந்த நாள். நீங்களும் முருகனை வழிபாடு செய்யுங்கள், முத்தான வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளுங்கள், முன்னேற்ற பாதையில் அடியெடுத்து வைக்க அது உதவும் என்று சொல்லி இந்திய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, இன்று நம்பிக்கைகள் எல்லாம் உங்களுக்கு நடைபெறுகின்ற நாள். இன்று நண்பர்கள் உங்களுக்கு நல்ல தகவலை கொண்டு வந்து சேர்ப்பார்கள். இன்றைக்கு உங்கள் ராசிநாதன் செவ்வாய் புதனோடும் சூரியனோடும் இணைந்திருக்கின்றார், பஞ்சமாதிபதியோடு இணைந்திருக்கின்றார். பிள்ளைகள் நலங்கிறது நீங்கள் எடுத்த முயற்சிகளில் வெற்றி கிடைக்கலாம். அதே நேரம் பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தமாக ஏதேனும் நீங்கள் புது முயற்சிகள் எடுத்தாலோ அல்லது பாகப்பிரிவினை சம்பந்தமாக ஏதேனும் அதற்கான முயற்சிகளை செய்தாலோ அதில் உங்களுக்கு வெற்றி உண்டு. இன்று உங்களுக்கு நல்ல தகவல் கிடைக்கும். ரிஷபராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் தனவரவு தாராளமாக வந்து சேர்கின்ற நாள். தானாக வரும் தொலைபேசி வழி தகவல் உங்கள் முன்னேற்றத்திற்கு வழிவகுத்து கொடுக்க போகின்றது. உங்களுடைய ராசிநாதர் நீச்சம் பெற்றிருக்கிறாரே என்று நினைக்க வேண்டாம். நீச்சம் பெற்றிருந்தாலும் அவர் பரிவர்த்தனை யோகம் பெற்றிருக்கின்றார். எனவே உத்தியோகம் தொழிலே உங்களுக்கு ஒரு நல்ல பலன் கிடைக்கும். உத்தியோகத்திலே இதுவரை இந்த உத்தியோகத்தில் உழைப்புக்குள்ள பலன் கிடைக்கவில்லை, புதிய வேலைக்கு செல்லலாமா என்று நினைத்தவர்களுக்கு இப்பொழுது புதிய வேலைக்கான வாய்ப்பு இன்று வரலாம். மிதுன ராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் ராசிநாதன் புதன் 5ஆம் இடத்திலே இருக்கின்றார். எனவே பூர்வ புண்ணியஸ்தானம், பாக்கியஸ்தானம் என்று சொல்லப்படுகிற இடங்களிலே எல்லாம் எந்த ஒரு கிரகம் நின்று தன்னுடைய ராசிநாதனாக இருக்கிறதோ அவர்களுக்கு அந்த நேரத்தில் எல்லாம் நல்ல பலன்கள் கிடைக்கும். அவரோடு கூட சகாய ஸ்தானாதிபதி சூரியனும் இருக்கின்றார். புது ஆயுத்திய யோகம் என்பதனாலே கல்விக்காக, கலைக்காக நீங்கள் எடுத்த முயற்சிகள் கைகூடலாம். அதே நேரத்தில் மாமன் மைத்துனர்களில் இருந்த மனக்கசப்புகள் மாறும், கரைந்த சேமிப்புகளை ஈடுகட்டுவீர்கள். இன்று நல்ல நாள். கடகராசினியர்களே, உங்கள் ராசியில் குரு உச்சம் பெற்று சஞ்சரிக்கின்றார். அச்சமில்லாத வாழ்க்கை அமையும். இன்று நீங்கள் பொதுநலத்தில் ஈடுபட்டவர்களாக இருந்தால் உங்களுக்கு புதிய பொறுப்புகள் கிடைக்கும். வெற்றி செய்திகள் வீடு வந்து சேர்கின்ற நாள் என்று கூட சொல்லலாம். மாற்று இனத்தவர்களின் ஒத்துழைப்பால் தொழிலிலே நல்ல முன்னேற்றம் காணப்போகின்றீர்கள். இன்று உங்களுக்கு வரவை காட்டிலும் செலவு இதுவரை கூடுதலாக இருந்திருக்கலாம். இன்று செலவை காட்டிலும் வரவு கூடுதலாக வரக்கூடிய நாள் என்பதை நினைவில் கொள்ளுங்கள்.
சிம்மராசி நேயர்களே, ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் காட்ட வேண்டிய நாள். அதே நேரத்திலே உங்களுக்கு பண தேவைகள் பூர்த்தியாகும். ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். இது செய்வோமா அது செய்வோமா என்ற இரட்டித்த சிந்தனைகள் இருப்பீர்கள். பொதுவாகவே நேர்மறை சிந்தனைகளை வளர்த்துக் கொள்ளுங்கள். நிகழ்கால தேவைகள் உங்களுக்கு பூர்த்தியாகும். நண்பர்களுக்கு மேல் உங்களுக்கு நல்லது நடக்கும். கன்னிராசினியர்களே, சுக்கிரன் நீச்சமானாலும் கூட புத சுக்கிர யோகம் இருப்பதனாலே, புதனும் சுக்கிரனும் பரிவர்த்தனை என்பதனாலே உங்களுடைய எண்ணங்கள் எல்லாம் ஈடேறும். வாங்கல் கொடுக்கல்கள் சிறப்பாக இருக்கும். ஆதாயம் தரும் தகவல் அதிகாலையிலேயே கிடைக்கலாம். அன்பு நண்பர்கள் உங்களுக்கு உதவிக்கரம் நீட்ட முன் வருவார்கள். உத்தியோகத்திலே உங்களுக்கு எதிர்பார்த்த இலக்கை அடையவும் இன்று வழிபிறக்கும். துலாம் ராசி நேயர்களே, உங்களுக்கு 4 கிரகங்கள் உங்கள் ராசியில் இருக்கிறது. சூரியன், செவ்வாய், புதன், சந்திரன். கூட்டு கிரக யோகம் என்பார்கள். ஒரு கிரகம் நல்லது செய்யாவிட்டாலும் மற்றொரு கிரகம் நல்லது செய்யும். பொதுவாக புத ஆயத்தி யோகம், பரிவர்த்தனை யோகம் போன்ற யோகங்கள் எல்லாம் இருப்பதனாலே இன்று உங்களுக்கு ஒரு இனிய நாள். சந்தித்த நண்பர்களால் சந்தோஷம் கிடைக்கின்ற நாள். தொலைதூரத்திலிருந்தும் நல்ல தகவல் உங்களுக்கு கிடைக்கும். திருமண முயற்சியிலும் உங்களுக்கு வெற்றி உண்டு. வருமானம் உயரும் இந்த நாள். வளர்ச்சி கூடுகின்ற நாள். விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுக்கு இன்று யோகமான நாள், அற்புதமான நாள். இன்று அதிகாலையிலேயே நீங்கள் ஆன்மீக பெருமானையும் ஆறுமுக பெருமானையும் வழிபட்டு காரியத்தை தொடங்குவது நல்லது. எதை எந்த நேரம் நீங்கள் செய்ய நினைத்தாலும் செய்ய இயலும் அளவுக்கு உங்களுக்கு இன்றைக்கு வாழ்க்கை தரம் உயரும். பொருளாதாரம் சிறப்பாக இருக்கிறது. மதிப்பு மரியாதையும் சிறப்பாகவே இருக்கிறது. உயரும். பொருளாதார பற்றாக்குறை அகலும். பூமி வாங்குவது விற்பது பற்றிய சிந்தனை இருக்கும். நேற்று பாதியில் இந்த பணி இந்த மீதியும் முடிப்பீர்கள். அதே நேரம் சுற்றத்தார்களின் வருகையால் நீங்கள் மன மகிழ்ச்சி அடையப் போகின்றீர்கள். பயணங்கள் பலன் தருவதாக அமையும். இந்த நாள் நல்ல நாள். தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கு தடைக்கற்கள் எல்லாம் படிக்கற்களாக மாறுகின்ற நாள். இன்று தட்டுப்பாடுகள் அகலும். அதே நேரத்தில் பிள்ளைகளால் உங்களுக்கு ஒரு பெருமைகள் சேரும். அயல் நாட்டிலோ அல்லது அயலூரிலோ படிக்கும் பிள்ளைகள் மூலமாக உங்களுக்கு ஒரு சில நல்ல காரியங்கள் நடைபெறப் போகின்றது. 9 கேது இருக்கின்றார். அண்ணன் தம்பிகளுக்குள் இந்த அரசல் புரசல்கள் மாறும். பூர்வீக சொத்து தகராறுகள் அகலும். புதிய திருப்பங்கள் ஏற்படும். இந்த நாள் நல்ல நாள். மகர ராசி நேயர்களே, உங்களுக்கு முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் நாள். முன்னேற்ற பாதையில் அடியெடுத்து வைப்பீர்கள். பிள்ளைகளால் வந்த பிரச்சனை தானாகவே மறையும். பிரபலங்கள் ஒத்துழைப்பால் நீங்கள் பெருமை காணப் போகின்றீர்கள். 2 ராக இருப்பதால் திரண்ட செல்வம் வரும். இன்று இனிய நாள். கும்பராசி நேயர்களே, உங்களுக்கு அன்பு நண்பர்களின் ஆதரவு கிடைக்கின்ற நாள். தேவைகள் பூர்த்தியாகும். தொழிலில் ஏட்டுக்கு பூர்த்தியாக இருந்தவர்கள் விலகுவர். கடன் சுமை குறைய புதிய வழியை கையாளுவீர்கள். நேற்றைய பிரச்சனை இன்று நல்ல முடிவுக்கு வரும். இடமாற்றங்கள் இனிய மாற்றங்களாக உங்களுக்கு அமையப் போகிறது. மீனராசி நேயர்களே, உங்களுக்கு சந்திராஷ்டமம். எதை செய்தாலும் யோசித்து செய்ய வேண்டும். சந்திரன் 8 உலா வருகின்ற பொழுது சிந்தித்த காரியங்களை செயல்படுத்துவது அரிது. அதே நேரத்தில் உத்தியோகத்தில் கூட மேலதிகாரிகள் கொஞ்சம் உங்களுக்கு இணக்கமாக நடந்து கொள்ள மறுப்பார்கள். கொஞ்சம் வேலை சுமையை கூட கொடுப்பார்கள். பயணங்களை கூட மாற்றியமைக்க கூட நேரிடும். எனவே இன்றைக்கு நீங்கள் கந்தசஷ்டி ஆரம்பம் என்பதனாலே இன்று அதிகாலையிலேயே நீங்கள் கந்தசஷ்டி கவசம் பாடி கந்த பெருமானை சொந்த பெருமானாக நினைத்து வழிபட்டால் வந்த துயரங்கள் வாயிலோடு நிற்கும். மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.